குருவாயூர் அம்பலநடையில் ஹீரோ தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஒருத்தனை பார்க்குறாரு. அந்த மாப்பிள்ளையோட பாஸ்ட்ல அவனுக்கு ஒரு காதல் வாழ்க்கை ஒன்று இருந்திருக்கு. அந்த பொண்ணு அவனை ஏமாத்திட்டு போயிடுச்சு. அது அவனை மனசளவில் பெருசாகவே பாதிச்சிருக்குங்கிற முதல் கொண்டு ஹீரோவுக்கு தெரியும். அவன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஹீரோ அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த ஒரு மச்சா மாப்பிள்ளைக்கான அந்த ஒரு உறவு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாகவே ஒன்று உருவாகுது. இந்த சூழலில் அந்த மாப்பிள்ளையை ஏமாத்திட்டு போன காதலி வேற யாரும் இல்லை, தன்னோட மனைவி தாங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த உண்மையிலே அந்த பொண்ணு தான் அவனை ஏமாத்திட்டு போச்சா, இது இல்லைங்கிற அந்த படத்துக்கான கதை. என்ன பெருசா எக்ஸைட் பண்ணது, இது இயக்குனர் விபின் தாஸோட, நம்ம ஜெய ஹேவோட இயக்குனர் அவரோட அடுத்த படம் இது அப்படிங்கிறது தான் என்ன பெருசா எக்ஸைட் பண்ணது. ஒரு நல்ல காமெடி ஃபிளிக்கான பேஸ் ஒன்று செட் பண்ணி தான் இந்த படத்தை அவங்க ஓப்பன் பண்றாங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி காட்சிகள் அமைச்சு அதை இங்க நல்லாவே கேரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இங்கேயுமே இருந்தது. குறிப்பா மியூசிக்கை ரொம்ப அழகாவே அந்த நரேஷனுக்கு பயன்படுத்தியிருப்பாரு இந்த இயக்குனர். அதுலேயும் குறிப்பாக அந்த அழகிய லைலா ரீமேக்ஸோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று வரும். தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். இந்த ரைட்டிங்கில் ஒரு ஹுக் ஒன்று ஆரம்பத்துலேருந்தே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஈவன் தோ இது ஒரு காமெடி ஃபிளிக், ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டில் நரேட் பண்ண பறக்காத அப்படி இருந்தால் கூட ஒரு ஹுக்குங்கிறது இந்த ரைட்டிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ரொம்ப குறிப்பாக நான் ஒரு காட்சி ஒன்று சொல்கிறேன். ஹீரோவோட மனசுல அந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தி தான் மனைவின்னு ஹீரோக்கு அது தெரியறதுக்கு முன்ன வர அந்த பொண்ணை எப்படியெல்லாம் ஹீரோ திட்டுறான் அந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காட்சி ஒன்று இருக்கும். ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கடிச்சுட்டுலாம் பேசுகிற மாதிரி அந்த பர்டிகுலர் காட்சி இங்கே உள்ள மெஜாரிட்டி ஆஃப் மென்ஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு எவ்வளோ அசிங்கமாக அது இருக்குங்கிறத காமிச்ச விதத்தில் அமைஞ்சிருக்கும் அந்த காட்சி. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. இது மாதிரி இந்த படம் முழுக்கவே பல காட்சிகள், அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் இந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்தை கண்டிப்பாக பலரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நான் முதல்ல அந்த படத்தில் தான் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த படத்தில் அவங்க அந்த ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 4 போலீஸும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாமே லேட்டராக அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுற மாதிரியான காட்சிகள்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பண்ணுறது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுற மாதிரி. இந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஆடியன்ஸ் ரொம்பவே என்கேஜிங்காக வச்சுக்கிறது. அந்த காட்சிகள் அத்தனையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. அதனாலே செகண்ட் ஹாஃப் ஜெட் ஸ்பீடில் பறந்த ஃபீலிங்கிறது உங்களுக்கு இருக்கும். கிளைமேக்ஸ் கிட்ட லைட்டாக ஸ்லோவாகும், அது ஓகே. படத்தோட அடுத்த பெரிய பாசிட்டிவ் பாசில் ஜோசப்பா அந்த மாப்பிள்ளை கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணது தான். என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. பிருத்திவியேட்டன் ஸ்க்ரீனில் இருக்கிறப்பவும் நம்ம கண்ணு அங்கே போகுது. அந்த அளவுக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டரே அவ்வளோ பிரமாதமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த கிரெடிட் கண்டிப்பாக ரைட்டிங்க்கும் போகணும். அண்ட் அதை பாசில் ஜோசப் ரொம்பவே நீட்டாக கேரி பண்ணியிருந்தாரு. அண்ட் பிருத்திவியேட்டனுக்கு இதுவரை நான் பார்த்த படங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட மாதிரியான ஒரு கேரக்டர். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. அண்ட் கோட் லைஃபுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வரப்போ ஆக்சுவலாக இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் முன்னாடி கமல் சார் தான் இதை பண்ணிட்டு இருப்பார். ஒரு சீரியஸான ஒரு படம் ஒன்று பண்ண உடனே அடுத்து ஒரு காமெடி ஃபிளிக் இதை கமல் சார் தொடர்ந்து பண்ணிகிட்டே வருவார். இங்கே அப்படி பிருத்திவியேட்டன் ட்ரை பண்ணியிருக்கா நான் நினைக்கிறேன். கோட் லைஃபுக்கு அப்புறம் இப்படியான ஒரு படம் ஒரு டோட்டல் டிரான்சிஷனாக இருந்தது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அவங்கள தாண்டி கொஞ்சம் காட்சிகளே வந்தால் கூட நிக்கிலா விமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. சேம் அப்ளைஸ் டு அன்ஸ்வரா ராஜன் அவங்களுக்கும். தென் நம்ம யோகி பாபுவும் இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரை வச்சு பெரிய காமெடி காட்சி எதுவும் ஒர்க்கா இந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் கிளைமேக்ஸ் கிட்ட அவரோட அந்த சர்ப்ரைஸ் அது நமக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாக எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட இந்த இயக்குனர் அவருக்கான அந்த ஒரு யூனிக்கான அந்த ஒரு ஸ்டைலிஷ் நரேஷன் இங்கே அச்சீவ் பண்ணிட்டாரு. சொன்னது போல் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயும் பெருசாக குறை எதுவும் இல்லை. அண்ட் கதையாகவுமே ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் இது நகர மாதிரி தெரிஞ்சால் கூட இடையில ஒரு ஜெட் ஸ்பீட் ஒன்று எடுத்து அண்ட் அகைன் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவை இந்த கதைக்கு அவங்க அமைச்சிருந்தாங்க. சொன்னது போல் ஒரு நல்ல காமெடி ஃபிளிக்கான கதையை தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதை நல்லாவே அவங்க ஹேண்டிலும் பண்ணியிருந்தாங்க. மூலிவுட்டால் மட்டும் இது எப்படி முடியுதுங்கிறது தெரியல. இந்த வருஷத்தோட இந்த 5 மாதத்தில் ஒரு 5லேருந்து 6 மலையாள படங்கள் பெருசாகவே பேசப்பட்டது. இதில் அத்தனையுமே வேறு வேறு ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் இதில் எல்லாத்துலேயும் ஒற்றுமையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எல்லா படங்களும் ஆடியன்ஸோட நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆடியன்ஸோட அந்த பல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சு அதை பிடிச்சி அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஹிட் ஃபிலிம்ஸை மூலிவுட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படிதாங்கிறது புரியல. எனிவே இந்த படத்தையும் அந்த படங்களோட லிஸ்ட்டில் ஈஸியாகவே சேர்க்கலாம். ஒரு நல்ல காமெடி ஃபிளிக்காக இது இருக்கும். ஒருவேளை யாரும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் தாராளமாக செக் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்துக்கு உங்களுக்கு தச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவும் சந்திக்கிறேன்.